நாட்டில் கடந்த ஓராண்டில் 1869 போலீஸ்காரர்கள் மீது கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 175 பேர் கடுமையான குற்றங்களுக்காக போலீஸ் வேலையிலிருந்தே நீக்கப்பட்டனர். பணம் கேட்டு மிரட்டியது, போதைப்பொருள், கிரிமினல் கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருந்தது போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் வேலை இழந்தனர். அரச மலேசிய போலீஸ் படையில் தவறான நடத்தையை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ அயூப் கான் மைடின் பீச்சை தெரிவித்தார். நடப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கட்டொழுங்கு நடவடிக்கைகள் குறுகிய மற்றும் நீண்ட கால அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு விரிவான தீர்வு காண்பதில் முக்கிய பகுதியாகும் என்றார் அவர். தவறான நடத்தைக்கு தீர்வு காண PDRM எடுத்த நடவடிக்கைகளில் ஊழல் எதிர்ப்பு உறுதிமொழி, ஒருமைப்பாடு, சோதனை மற்றும் ஒழுக்கம், போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடுமையான அமலாக்கம் ஆகியவையும் அடங்கும். தங்கள் கட்டுப்பாட்டின் கீழுள்ள போலீஸ்காரர்களை முறையாக கண்காணிக்காத 50 அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அயூப் கான் சொன்னார். SPM, STPM, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.